ரோமருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். ரோமருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரோமருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வசனங்கள். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. போன வாரத்திலே 14, 15 வசனங்களை வாசித்தோம். 14ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம், அதாவது 25ஆம் வசனம் வரை ரோமர் 7 வேதத்திலேயே புதிய ஏற்பாட்டிலே மிகவும் சர்ச்சைக்குள்ளான ஒரு வேத பகுதி. ஏன் அந்த சர்ச்சை என்று சொன்னால், நான் செய்ய விரும்புகிறதை செய்யாமல் செய்ய விரும்பாததை செய்கிறேன் என்று தன்னை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே விளக்கி சொல்லுகிறார், தன்னுடைய அனுபவத்தை குறித்து. அப்படி சொல்லும்போது, இவர் ரட்சிக்கப்படும் முன்னால் இப்படி இருந்தாரா அல்லது ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்படி இருந்தாரா? இது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உள்ள நிலையை குறித்து விவரிக்கிறதா அல்லது ரட்சிக்கப்பட்ட பிறகு உள்ள நிலையை குறித்து விவரிக்கிறதா என்று பலவிதமான கேள்விகள். இதிலே பலவிதமான கருத்துக்கள் பலருக்கு. ஒரு தரப்பினர் எப்படி நம்புகிறார்கள், இது ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாலே உள்ள மனுஷன், அதாவது எந்த விதத்திலும் ஆவியானவருடைய கிரியை அவனுக்குள்ளே காணப்படவில்லை, அவன் சுத்தமா தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கிறவன், ரட்சிக்கப்படாதவன் என்று மட்டுமல்ல, அவனுக்குள்ள ஆவியானவருடைய கிரியை கூட நடைபெறவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இது விவரிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அவன் சுத்தமா வெளியே இருக்கிறவன், தேவனை குறித்து அறியாதவன், உணர்வில்லாதவன், எந்த விதமான தொடர்பும் தேவனோடு இல்லாத ஒரு மனுஷனை குறித்து இது விவரிக்கிறது. அவன் தான் இப்படி இருக்கிறான், விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறான். தேவனுடைய நியாயப்பிரமாணம் நல்லதென்று அவன் அறிந்திருக்கிறான், செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான், ஆனால் அதை செய்ய முடியாத நிலையில் அவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல என்று பார்த்தோம். நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒரு மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்குள்ள ஆவிக்குரிய கிரியை ஒன்று நடைபெற வேண்டும். ஆவியானவருடைய கிரியை நடைபெற்றால் ஒழிய ஒரு மனுஷன், ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன், அவனுக்குள்ள ஆவியானவருடைய உணர்த்துதல், வெளிச்சம் வராவிட்டால் அவன் இப்படி பேச மாட்டான். நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன் அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் விரும்ப போகிறது இல்லை தேவனுடைய கற்பனைகளை. தேவனுடைய கற்பனையின்படி செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் அவனுக்குள்ள எப்ப உண்டாகிறது? கற்பனை நல்லது என்று அவனுக்கு விளங்கும் போதுதான். எப்ப நல்லது என்று விளங்குகிறது? ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்கு விளங்குகிறது இல்ல, தேவனுடைய ஆவியினால் உணர்த்தப்படுகிற ஒரு மனுஷனுக்கு அது விளங்குகிறது. சிலர் சொல்லுகிறார்கள், ரட்சிக்கப்பட்ட மனுஷனை குறித்து இது பேசுகிறது, ரட்சிக்கப்பட்ட மனுஷனை குறித்து. ரட்சிக்கப்பட்ட பிறகு மனுஷன் எப்படி இருக்கிறான், அதை நாம் விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கையே அதன் அடிப்படையில் வாழ ஆரம்பிச்சிருவோம். எப்படி வாழுவோம்? கிறிஸ்தவ வாழ்க்கையே அப்படிதான், விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் கூட அப்படிதான் செய்துட்டு இருந்தாரு. அவர் கூட அவ்வளவு ஒரு நல்ல விசுவாசி கிடையாது. விரும்பினதை செய்யாமல் விரும்பாததையே தான் செய்துட்டு இருந்தார். அவருக்குள்ளே ஒரு பாவத்தை மேற்கொள்கிற வல்லமை இல்லைன்னு சொல்றாரு. ஆவிக்குரிய ஜீவியம்னா இதுதான், விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிற ஒரு நிலையில காணப்படுவதுதான் ஆவிக்குரிய ஜீவியம். முடிவுக்கு வந்துருவோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்படிதான் மனுஷன் இருக்கிறான்னு சொன்னா கிடையாது, அதுவும் தவறு. ஏனென்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவத்திலிருந்து நாம் விடுதலையாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்துக்கு நாம் அடிமையா இல்லை என்று வேதம் போதிக்கிறது. எல்லாம் போதித்தம் போன வாரம். நிச்சயமா திட்டவட்டமா நமக்கு போதிக்கப்படுகிறது, நாம் பாவத்தின் ஆளுகைக்குள்ளாக இல்லை, பாவம் நம்மை ஆளக்கூடாது என்று வேத வசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய நிலை என்ன? அவன் பாவத்தின் ஆளுகை கீழாக இல்லை, அவன் பாவத்தின் மண்டலத்திலிருந்தே, பாவத்தின் ஆளுகையிலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டிருக்கிறான், விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை. ஆகையால் சுத்தமா ரட்சிக்கப்படாத மனுஷனும் இல்லை, சுத்தமா ரட்சிக்கப்பட்ட மனுஷனும் கிடையாது. சுத்தமா ரட்சிக்கப்படாத மனுஷனா இருந்தால்
அவன் நியாயப்பிரமாணம் நல்லது என்று நான் அறிகிறேன், அதன்படி செய்யும்படியாய் விரும்புகிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியலன்னு சொல்ல போறது இல்லாம. ஏன்னா நியாயப்பிரமாணம் நல்லது என்று அவன் அறிகிறதே கிடையாது, அதை குறித்த வெளிச்சமே அவனுக்கு கிடையாது. ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலையாகி விட்டான், பாவத்தின் வல்லமைக்குள்ளாக அவன் வாழவில்லை. அவன் இப்படி பேச மாட்டான், நான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் நான் பாவத்துக்கு அடிமையா தான் இருக்கிறேன், அந்த வல்லமை தான் என்னை மேற்கொண்டு என்னை ஆட்கொள்ளுகிறது, நான் விரும்புறதை செய்யாமல் விரும்பாதே செய்கிறேன் என்று பேச மாட்டான். ரட்சிக்கப்பட்ட மனுஷனை பற்றியும் அல்ல, ரட்சிக்கப்படாத மனுஷனை பற்றியும் அல்ல. யாரை குறித்து பேசுகிறது? போன வாரத்தில் நான் விளக்கினேன். யாரை குறித்து என்றால், ரட்சிக்கப்படுவதற்கு சற்று முன்பாக ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு தன்னுடைய பாவத்தை குறித்து தன்னுடைய நிலையை குறித்து உணர்த்தப்பட்டு அந்த உணர்த்தப்பட்ட நிலையில் இருக்கிற மனுஷனை இது குறிக்கிறது. The man under conviction of the Holy Spirit, the man who is under the convicting work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் மீது வந்து அவன் பாவி என்கிறதை, அவன் பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழுகிறான் என்பதை, பாவம் என்கிற வல்லமை அவன் ஆட்டி படைக்கிறது என்பதை உணர்த்துகிறார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் அந்த ஒரு நிலைக்கு ஒரு மனுஷன் வருகிறான். சுத்தமா உணர்வே இல்லாத வாழ்ந்தவன், பாவத்தை சந்தோஷமா செய்து வந்தவன், திடீரென்று இப்பொழுது தேவனுடைய கற்பனை நல்லது என்று அறிகிறான். அவனுக்குள்ள ஒரு வெளிச்சம் ஆவியானவர் போட்டிருக்கிறார், லைட் அடிக்குது உள்ள. கற்பனை நல்லது, இவ்வளவு நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கை தப்பு, என்னுடைய ஜீவியம் தப்பு, நான் செய்ததெல்லாம் தப்பு, தேவனுடைய வார்த்தை தான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் அவனுக்குள்ளாக வந்து விட்டது. அந்த வெளிச்சம் வந்து விட்ட பிறகு அவன் தேவனுடைய கற்பனையை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். இன்னும் ரட்சிக்கப்படல, ஆனா ஆவியானவர் அவனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். என்ன கிரியை? நீ செய்யறது தவறு, உன்னுடைய வாழ்க்கை தவறு என்று உணர்த்த ஆரம்பித்து விட்டார். கர்த்தருடைய வார்த்தையின்படி நட அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஆனா அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த உணர்த்துதல் வந்த உடனே சரி நான் இனிமே ஒழுங்கா இருப்பேன், நான் சொன்னேன் இல்லையா என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொன்னேன். அந்த உணர்த்துதல் வந்த உடனே ஒரு மாற்றம் உள்ள இல்ல, இனிமே நான் ஒழுங்கா இருக்க போறேன், இனிமே எல்லாத்தையும் விட்டுட்டு கரெக்டா நான் ஜீவிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை மனுஷன் எடுக்கிறான். அவனுடைய வில் பவர், அவனுடைய சொந்த சித்தங்கொள்ளக்கூடிய ஆற்றலை அவன் உபயோகப்படுத்தி, தன்னுடைய வில் பவர் உபயோகப்படுத்தி எப்படியாவது தேவனுடைய கற்பனையின்படி நான் நடக்க போறேன் என்ற தீர்மானத்தை எடுக்கிறான். தீர்மானத்தை எடுத்து அதை செய்ய முன் வருகிறான், விரும்புகிறான். ஆனால் ஒன்றை கண்டுபிடிக்கிறான், என்னால செய்ய முடியலன்னு சொல்றான். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எந்த ஒரு நிலைக்கு வந்தே ஆக வேண்டும். எந்த ஒரு நிலைக்கு? தேவனுடைய கற்பனைகள் நல்லது என்கிற அறிவு. அதான் நான் செய்யறது தப்பு, எனக்குள்ள ஒரு மாற்றம் தேவை, தேவனுடைய கற்பனையின்படி நான் நடக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவு உள்ள வரணும். அது ஆவியானவர் தான் கொடுக்கிறார் அந்த உணர்த்துதல. அதை கொடுத்த உடனே இவன் போய் செய்ய முயற்சிப்பான். முயற்சிக்கும் போது அவனுக்குள்ள இன்னொரு அறிவு வருது. என்ன அறிவு? செய்ய முடியலையே என்கிற அறிவு. செய்ய விருப்பம் இருக்குது, ஆசை இருக்குது, ஆனா செய்ய முடியலையே, எனக்குள்ள அந்த வல்லமை இல்லையே என்கிற அறிவு. அந்த அறிவு வந்த பிறகு அவன் சொல்லுகிறான், ஓ வாட் a wretched man I am. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரணத்தினின்று, மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நிர்பந்தமான மனுஷன், wretched man. ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா வந்திருக்குது. wretched man I am. என்ன நிர்பந்தமான நிலையில நான் இருக்கிறேன், தேவனுடைய கற்பனையின்படி வாழ வேண்டும், செய்ய வேண்டும், ஒழுங்கா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனா செய்ய முடியவில்லையே. எப்படி செய்வது? இந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து என்னை விடுவிக்கிறது யார்? செய்ய விரும்புகிறேன், ஆனா செய்ய முடியல. நிர்பந்தமான நிலை, இந்த அவல நிலையிலிருந்து என்னை விடுவிப்பது யார் என்று கதறுகிறான். அப்பொழுதுதான் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அப்பொழுதுதான் அடுத்த வெளிச்சம் உண்டாகிறது. இதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் கற்பனை அறிந்து கொண்டு அதன்படி செய்ய முயற்சிப்பதனால் நம் விடுதலை ஆக முடியாது. இயேசு வண்டையில வர வேண்டும். இதுதான் இயேசு வண்டையில வந்து இயேசு விசுவாசித்து அவரை ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் உள்ளத்தில் வரும்போது இந்த பாவம் என்கிற சக்தியின் வல்லமை முறிக்கப்படுகிறது. அப்பொழுது நாம் விரும்புகிறதை செய்யக்கூடியவர்களாக மாறுகிறோம். இதுதான் இதனுடைய கருத்து. இதைத்தான் போன வாரம் போதித்தேன். இந்த வாரம், அதாவது போன வாரத்தில் 14ஆம் வசனத்துல இந்த மனுஷனுடைய நிலையை விளக்குகிறார். அவனுடைய நிலை என்ன? அவன் நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது என்று அறிந்து வைத்திருக்கிறான். அந்த வெளிச்சம் வந்துருச்சு. ஆனால் தான் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன் என்பதை தன்னை குறித்து அறிந்து வைத்திருக்கிறான். ரெண்டு காரியம் புரியுது அவனை குறித்து. நியாயப்பிரமாணம் நல்லது என்ற அறிவு இருக்குது, ஆனா நானும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறேன், ஆனால் அதை செய்ய முடியல அப்படின்ற அறிவு வந்து தன்னுடைய இயலாமையை அவன் உணர்கிறான்.
இரண்டாவது, அப்படி அந்த பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு ரட்சிக்கப்படுவதற்கு சற்று முன்பு ஆவியானவருடைய கிரியைக்கு உட்பட்டிருக்கிற அந்த மனுஷன் உடைய நிலை என்ன? அவன் எப்படி வாழ்கிறான்? விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறான். அந்த நிலையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையில ஏற்கனவே சொன்ன இந்த 14-15 வசனத்தில் சொன்ன காரியங்களை வைத்து 2 முடிவுகளை அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவிக்கிறார். 14-15 என்ன சொல்லிட்டார்? இந்த மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு சற்று முன்பாக தேவனால் உணர்த்தப்பட்டு கற்பனை நல்லதென்ற உணர்வு வந்துருச்சு, ஆனா எனக்குள்ள பாவம் இருக்குது, என்னால பாவம் செய்யாம இருக்க முடியல என்கிற உணர்வுக்குள்ள வந்துட்டான். தன்னுடைய இயலாமையை குறித்து உணர்கிறான். ஆகையால் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறான். இதுதான் அவனுடைய நிலைமை. இதை வைத்து 2 கன்க்ளூஷன்ஸ், 2 முடிவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வருகிறார். ஒன்று என்ன? தான் சொன்னதை வைத்து 2 முடிவுகள். ஒன்று நியாயப்பிரமாணத்தை குறித்தது, அதாவது நியாயப்பிரமாணம் நல்லது என்கிற முடிவு. இரண்டாவது பாவத்தை குறித்தது, பாவம் எனக்குள் குடிகொண்டிருக்கிறது என்கிறதை குறித்த முடிவு. இந்த 2 குறித்து தான் இன்றைக்கு நான் விளக்கப் போகிறேன். முதலாவது முடிவை பார்ப்போம். நியாயப்பிரமாணம் நல்லது என்கிற முடிவை அறிவிக்கிறார். அதை ஏன் அறிவிக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அவர் கிருபையை குறித்து போதித்து வருகிறார். 5ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்துட்டார். தேவனுடைய கிருபை எவ்வளவு மேன்மையானது என்று, பாவம் பெறுகிற இடத்துல கிருபை அதிகமாய் பெறுகிறது என்று சொல்லி கிருபையை மேன்மைப்படுத்தி போதிக்கிறார். கிருபையை அவ்வளவு அதிகமாய் போதித்ததுனால ஜனங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும் என்கிறதை அவர் அறிந்து முன்னறிந்து அந்த சந்தேகத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். கிருபையை பற்றி எப்பவுமே போதித்தாலே இந்த சந்தேகம் நிச்சயமா எழும்ப வேண்டும். எழும்புலனா தான் பிரச்சனை. ஒரு பெரிய பிரசங்கியார் சொன்னார், கிருபையை பற்றி சரியாக போதிக்கிற சபையில அல்லது போதித்தால் எப்பொழுதுமே ஒரு கேள்வி எழும்பும். அப்ப கிருபை அவ்வளவு பெருசுனா, கிருபை பாவத்தை விட அதிகமா பெருகுதுன்னா, அப்ப நான் பாவம் செய்துக்கிட்டே இருக்கலாமா? பாவம் செய்தா பரவாயில்லையா? பாவ வாழ்க்கையை வாழலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பாட்டதான் பிரச்சனை என்றார். எழும்பின பிறகு பதில் சொல்றார். 6ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? அது எப்படி பாவம் செய்யலாம்? நீ கிறிஸ்துவுக்குள்ள மரித்த, அடக்கம் பண்ணப்பட்ட, உயிரோடு எழுந்திருக்கிற, பாவத்துக்கு செத்து இருக்கிற, பாவத்துக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது, பாவத்திலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறாய், நீ கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற, அப்படி இருக்கும்போது எப்படி பாவம் செய்யலான்றதை விளக்குகிறார். அவர் கிருபையை பற்றி போதிக்கும் போது அவர்களுக்குள்ள என்ன, இவர் இப்படி கிருபையை குறித்து அதிகமாக போதிக்கிறபடினாலே அவர்கள் ஒரு தப்பாக அவரை குறித்து கணக்கு போட்டார்கள். என்ன, இவர் பாவம் செய்யலாம் என்று போதிக்கிறார் போல இருக்குது, அல்லது இவர் நியாயப்பிரமாணத்துக்கு ஒத்து வர மாட்டேங்கிறார், நியாயப்பிரமாணத்தை இவர் மேன்மைப்படுத்துகிறது இல்லை என்று அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். கிருபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் போதித்த போதனைகள் அவர்களுக்குள்ளே அவரை குறித்து ஒரு சந்தேகத்தை கிளப்பிவிட்டது, யூதர்களுக்குள்ளே குறிப்பாக. என்ன, எங்கும் இந்த பவுல் அப்போஸ்தலனை குறித்த ஒரு சந்தேகம் என்ன, அவர் கிருபையை பிரசங்கம் பண்ணுகிறார். கிருபையை பிரசங்கிக்கிற பிரசங்கியார். இன்னைக்கு கூட சிலர் சொல்லுவாங்க, இவர் அதை பிரசங்கிக்கிறார், அவர் இதை பிரசங்கிக்கிறார், இவர் இந்த பிரசங்கியார், அவர் அந்த பிரசங்கியார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பேர். அது என்ன பேர்னா, அவரா அந்த புது ஆளா? அவர் கிருபையை குறித்து பேசுறாரியா? நம்ம நியாயப்பிரமாணத்தை, மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் எவ்வளவு நாளாக அதை மேன்மை பாராட்டி நம்ம போற்றி புகழ்ந்துட்டு வர்றோம். இந்த 10 கற்பனையை தூக்கி வச்சு இதை வணங்கிட்டு வர்றோம். ஆனா இந்த ஆள் இன்னைக்கு வந்த ஆளு, நம்மள ஒருவனா இருந்த ஆளு இன்னைக்கு கிறிஸ்தவனா மாறிவிட்டு கிருபன் போதிக்கிறார். புது உபதேசத்தை ஒண்ணு கொண்டு வந்துட்டாரு. இந்த கிருபையின் உபதேசம் வேற ஒண்ணும் இல்ல, நியாயப்பிரமாணம் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்ல, நியாயப்பிரமாணம் வேண்டியது இல்ல, நியாயப்பிரமாணத்துல மேன்மை ஒண்ணும் இல்லைன்னு போதிக்கிற உபதேசம் தான் என்று அவர்கள் குற்றஞ்சாட்டி வந்தார்கள் அவரை குறித்து. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த குற்றஞ்சாட்டை மனசுல வைத்துக் கொண்டுதான் இதை சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணம் மேன்மையானது இல்லைன்னு நான் போதிக்கல, நியாயப்பிரமாணத்தோடு நான் ஒத்து போகிறேன், நியாயப்பிரமாணத்தோடு நான் ஒத்து போகிறேன், நியாயப்பிரமாணம் நல்லது என்று நான் ஒத்துக்கொள்கிறேனே என்றார். என்ன சொல்றாரு? எனக்குள்ள அந்த உணர்வு வந்த உடனே, நியாயப்பிரமாணம் நல்லது என்ற உணர்வு வந்த உடனே அதை செய்ய ஆரம்பிக்கிறேன். ஆனா என்னால செய்ய முடியல. ஆனா செய்ய முடியாவிட்டாலும் நியாயப்பிரமாணம் நல்லது என்று நான் ஒத்துக்கொள்றேனே, நியாயப்பிரமாணம் கெட்டது என்று ஒரு நாளும் நான் சொன்னதில்லையே என்று அவர் சொல்லுகிறார். அவரை குறித்து பலவிதமான தவறான எண்ணங்கள், அதை மனசுல வைத்துக் கொண்டுதான் இப்படி பேசுகிறார். ஒரு தவறான எண்ணம் என்ன, அதாவது இவர் நியாயப்பிரமாணத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுகிறார், கண்டெம் பண்ணுகிறார். நியாயப்பிரமாணம்
நல்லதல்ல என்று போதிக்கிறார். நியாயப்பிரமாணம் தேவையில்லை, நியாயப்பிரமாணம் ஒரு பொருட்டல்ல என்று போதிக்கிறார் என்கிற ஒரு எண்ணம் இவரை குறித்து. அது அப்படி அல்ல என்று காட்ட விரும்புகிறார். ஆகையால் தான் சொல்றார் நியாயப்பிரமாணம் நல்லதுன்னு தான் நான் சொல்றேன். இரண்டாவது, நியாயப்பிரமாணத்தினால் ஒழிய நான் பாவம் என்னால் என்னன்னு அறியல, பிரமாணம் வந்த போதுதான் பாவம் என்னன்னு அறிந்து கொண்டேன்னு சொல்லுகிறார். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? நியாயப்பிரமாணத்தின் மூலமா தான் பாவம் என்னன்னு அறிந்து கொண்டீரா? அப்பன்னா என்ன சொல்றீர்? பாவமே நியாயப்பிரமாணத்தின் மூலமா தான் வந்ததுன்றீரா? நியாயப்பிரமாணம் பாவத்தை பிறப்பிக்கிறது என்று சொல்லுகிறீரா? நியாயப்பிரமாணம் தான் பாவத்தை உண்டு பண்ணுகிறது, பாவத்தை உள்ளது செய்ய வைக்குது என்று சொல்லுகிறீர்களா என்று சொல்லி கேட்கிறார்கள். அவர் சொல்ல, இல்ல இல்ல, நியாயப்பிரமாணம் செய்ய வைக்கல பாவத்தை. நியாயப்பிரமாணம் என்ன பாவம் செய்ய வைக்கல, நியாயப்பிரமாணம் எனக்குள்ள பாவம் இருக்கிறது என்பதை வெளிக்காட்டுகிறது, அவ்வளவுதான், அதைத்தான் போதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகையால ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். என்ன? நியாயப்பிரமாணம் நல்லது, அதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்றார். நியாயப்பிரமாணம் நல்லது. நியாயப்பிரமாணம் பாவத்தை கொண்டு வருகிறது இல்லை, இருக்கிற பாவத்தை வெளிப்படுத்துகிறது, அவ்வளவுதான். நியாயப்பிரமாணத்தினால நான் பாவம் செய்யல, நியாயப்பிரமாணம் எனக்குள்ள பாவம் இருக்கிறது என்பதை வெளிக்காட்டுகிறது. ஆகையால் நியாயப்பிரமாணம் நல்லது என்பதை உறுதிப்படுத்துகிறார். இரண்டாவது காரியம் தான் ரொம்ப நாம இன்றைக்கு முக்கியமா பார்க்க போறது. இரண்டாவது காரியம் என்ன? நமக்குள்ளே குடிகொண்டிருக்கும் பாவத்தை குறித்து சொல்லுகிறார். முதல் காரியம் நியாயப்பிரமாணம் நல்லது என்று சொல்லுகிறார். இரண்டாவது, பாவம் எனக்குள் குடிகொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். பாருங்க, 18ஆம் வசனம் அல்லது 17ஆம் வசனம். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லுகிறார். எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறேன். ஏன் செய்கிறேன்? நான் நல்லதை செய்யணும் என்று விரும்புகிறேன், கர்த்தருடைய கற்பனையின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனாலும் நான் விரும்புறதை செய்ய முடியல. இன்னும் கேட்டா பாவங்களை வெறுக்கிறேன், தீய காரியங்களை வெறுக்கிறேன், அசிங்கமான வாழ்க்கையை வெறுக்கிறேன். வெறுத்தும் கூட அந்த வெறுக்கிறதுலயே போய் நான் விழறேன். ஏன்? நல்லா யோசித்து பார்க்க வேணும். ஏன் ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான்? இதுதான் அந்த ஒரு கேள்விக்கு தான் இங்க வர்றோம். நிறைய பேரு ஒண்ணும் தெரியாதவங்க மாதிரி பார்க்கிறோம். எல்லாரும் அதே நிலையில இருந்திருக்கிறோம். பாவத்தை வெறுக்கிறோம், சில காரியங்களை வெறுத்து தள்ளுகிறோம், தீய காரியங்கள் என்று வெறுக்கிறோம். இதுல போகக்கூடாது, இதை தொடக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதுல நுழையக்கூடாது என்பது நன்றாக விளங்கிவிட்டது நமக்கு. இதை வெறுத்து தள்ளுகிறோம். இது வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்போம் என்கிற விருப்பம் இருக்கிறது. இருந்தாலும் ஏன் வெறுக்கிறத போய் செய்கிறோம்? நல்லா யோசித்து பாருங்க. ஏன் வெறுக்கிறத போய் மனுஷன் செய்கிறான்? வெறுக்கிற காரியத்தை போய் செய்து அதுக்கே அடிமையாகி அதுல இருந்து மீள முடியாம அதுல சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறான் மனுஷன். ஏன் அந்த நிலை? ஏன் பாவம் செய்யறான்? வெறுக்கிறான், பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறான், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யணும்னு விரும்புறான். அப்படியும் ஏன் பாவம் செய்கிறான்? அதுக்கு பதில், நான் அல்ல, எனக்குள் இருக்கும் பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லுகிறார். பாருங்க, நான் அல்ல, எனக்குள் இருக்கும் பாவமே அப்படி செய்கிறது. பவுல் அப்போஸ்தலன் இந்த உணர்த்தப்பட்ட நிலையிலே இருந்தபோது, ஆவியானவர்கள் உணர்த்தப்படுகிறார் ரட்சிப்புக்கு முன்னால. நான் சொன்னேன் இல்லையா, தமஸ்குக்கு போகிற வழியிலே இயேசுவால் சந்திக்கப்பட்டார். அதற்கு முன்பே சற்று காலமாக இவர் உணர்த்தப்பட்டவராய் இருந்திருப்பார் என்று நினைக்கிறேன். சந்திக்கப்பட்ட பிறகும் அந்த உணர்வோடு போய் தமஸ்குவிலே காத்து கொண்டிருக்கிறார். அனனியா என்கிறவன் வந்துதான் அவரை தேவனிடத்தில் வழி நடத்தி அவருக்கு ஜெபம் பண்ணி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து எல்லாம் பண்ணுகிறான். ஆகையால் தமஸ்குவில வந்து காத்து கொண்டிருக்கிற அந்த 3 நாட்கள் வரைக்கும் அவருக்கு பசி கூட எடுக்கல, ஆகாரம் சாப்பிட கூட மனசு வரல. ஏன்? பாவத்தின் உணர்வு அவ்வளவு அதிகமா வந்துருச்சு. நான் தப்பு, நான் செய்யறது தப்பு, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்துட்டேன், தேவனுடைய குமாரனையே நான் துன்புறுத்தி விட்டேனே, நான் நல்லது செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டு தீமையல்லவா செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய உணர்வு, நான் செய்தது தப்பு, என்னுடைய வாழ்க்கை மோசமானது என்கிற உணர்வு வந்து விட்டது. அதனாலதான் சாப்பிடல. போய் அங்க பெருசா உபவாசம் இருந்து மனம் திரும்பல. அவர் சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க 3 நாள் உபவாசம் இருந்து நல்லா மனம் திரும்ப. அப்படியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வேதத்துல கிடையாது. பாருங்க, 3 நாள் உபவாசம் இருக்கிறதுனால இன்னும் நல்லா மனம் திரும்புவோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது சிலர், அதெல்லாம் தப்பு. உபவாசம் இருக்கிறதுனால இன்னும் மனம் திரும்பல. உண்மையாக ஆவியானவரால் உணர்த்தப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்தை குறித்து உணர்த்தப்பட்ட நிலையில இருக்கும்போது, அவனுக்குள்ள அதிகமாக ஆவியானுடைய கிரியை இருக்கும்போது அவனால் ஒண்ணு செய்ய முடியாது. சில நேரத்தில் சாப்பாடு கூட இறங்காது, பசி எடுக்காது. ஏன்?
இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண வேண்டும். நான் பாவி என்கிற உணர்வு உள்ள வந்தவுடன் ஆவியானுடைய கிரியை நடைபெறும் போது அப்படி அந்த மனுஷன் அந்த நிலைக்கு தள்ளப்படுகிற அந்த 3 நாள் அங்கே சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அனனியா வந்து எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணி ஞானஸ்தானம் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ண உடனே சாப்பிட்டாரு. உடனே சாப்பிட்டார். சாப்பிட்டு பலன் கொண்டாராம். இவர் ஸ்ட்ரெங்தன்ட் பை ஈட்டிங். ஏன்? ரட்சிப்பின் சந்தோஷம் வந்துருச்சு. இப்ப பாவி பாவி என்ற உணர்வு இல்ல, இப்ப நான் தேவனுடைய பிள்ளை, என் பாவங்கள் கழுவப்பட்டது என்ற உணர்வு வந்துட்டது. அதனால எந்திரிச்சு சாப்பிட்டாரு. உணர்வுக்குள்ளாக இருக்கிறார். அந்த உணர்வு ஆவியானவருடைய ஒரு கிரியை. பாருங்க, சிலர் இதை வைத்துக் கொண்டு தப்பாக சில காரியங்களை சொல்லி விடுகிறார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு தடவை ஒரு கூட்டத்தில் நான் பார்த்தேன், ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, ஒருத்தங்கிட்ட ஒரு பையன், பாவம் வாலிப பையன் வந்து கண்ணீர் விட்டு கொண்டாங்க நின்றுட்டு இருக்கான் ஒப்பு கொடுக்கிறதுக்கு. தான் பாவி என்ற உணர்ந்து வந்திருக்கிறான் அந்த பையன். இவர் சொல்றாரு, நீ போய் தம்பி நல்ல உபவாசம் இருந்து ஒரு 2 நாள் நல்ல உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணினா அப்படியே டிவியில வர்ற மாதிரி உன்னுடைய பாவங்கள் எல்லாம் வரும். டிவி பார்க்க கூடாதுன்னு சொல்றவர் தான் சொல்றாரு. டிவியில வர்ற மாதிரி வரும். டிவியில வர்ற மாதிரி வரும். அதை பார்த்துட்டு ஒன்னொன்னா அறிக்கை செய். இது ஒரு 2 நாள் ஆகும். நல்ல உபவாசம் போட்டு பண்ண அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும் வரிசையா. ஒன்னொன்னா அறிக்கை செய்தனா எல்லாத்தையும் அறிக்கை செய்த பிறகு வா, அப்புறம் தான் நீ ரட்சிக்கப்பட முடியும்ட்டார். பாவங்க, அவன் அந்த ரட்சிப்பின் விளிம்புக்கு வந்துட்டான். நான் பாவின்றதை ஒத்துக்கிட்டு வந்துட்டான். அவனை போய் எல்லா பாவத்தையும் நினைவு கூர்ந்து, இது ஏதோ டிவியில வர்ற மாதிரி ஆண்டவர் வந்து காமிச்சு எல்லா பாவத்தையும் நினைவு கூர்ந்தாதான், அதை அறிக்கை செய்தாதான் அவனுக்கு ரட்சிப்புன்ற மாதிரி அனுப்பிச்சிட்டார். எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லா பாவத்தையும் நினைவு கூர்ந்து எல்லாத்தையும் அறிக்கை செய்யறது கஷ்டம், முடியாத காரியம். அப்படி அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்குள்ள ரட்சிப்பு குறித்த நிச்சயமே ஏற்படாது. ஏன்னா ஏதோ பாவம் விட்டுட்டோமோ, அறிக்கை செய்யாம விட்டுட்டோமோ, அது இருக்குதோ இது இருக்குதோ, இதை செய்யாம விட்டுட்டோமோன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ரட்சிப்பை குறித்த நிச்சயமே வராது. அவன் தான் உணர்த்தப்பட்டு வந்திருக்காரு. அவன் கண்ணீர் விடுறான். அவனுடைய நிலை அப்படி இருக்குது. அவன் ஆவிக்குள்ள அவனுடைய உள்ளத்தில் அந்த உணர்வு ஏற்பட்டு விட்டது. ஆவியானவர் உணர்த்தி விட்டார். அதுக்கப்புறம் என்ன? அவனை போய் 2 நாள் உபவாசம் இருந்துட்டு வான்னு சொல்றது? உடனடியாக இயேசு வண்டியில் நடத்த வேண்டியதுதானே. அவன் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்குல எப்படி உட்கார்ந்துட்டு இருந்தாரோ அந்த மாதிரி நிலையில இருக்கிறான். ஏற்கனவே கண்ணீர் விட்டுட்டு வந்துட்டான். வந்து நான் ஒப்பு கொடுக்கிறேன்றா. உள்ளத்துல உணர்த்தப்பட்டவனா தான் முன்னாடி வர்றான். சாதாரணமா ஜனங்க எழுந்திரிச்சு முன்னால வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சும்மா எதுக்காது? முன்னால என்ன கொடுக்குறாங்க? என்ன வேட்டி சட்டியா கொடுக்குறாங்க? கிடையாது. முன்னால எதுக்கு ஜனங்க வர்றாங்க? எந்திரிச்சு ஏன் வர்றாங்கன்னா உணர்த்தப்பட்டவர்களாக வர்றாங்க. உள்ளத்தில் அந்த உணர்வு ஏற்பட்டு விட்டது. எத்தனையோ விதத்துல பார்க்க போனா ஒரு மனுஷன் அங்க வந்து உட்கார்றதுக்கு முன்னாலேயே அந்த உணர்த்தப்பட்ட உணர்வு உள்ள இருக்குது. வந்து உட்கார்ந்த பிறகு அந்த உணர்வு இன்னும் அதிகமாகி, பிரசங்கத்தின் மூலமா அந்த உணர்வு இன்னும் அதிகமாகி, ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கும் போது கடகடன் எந்திரிச்சு வந்து ஆண்டவர் ரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு பதில் என்று அவர்கள் உணர்ந்து விடுகிறார்கள். பதில் கிடைத்து விடுகிறது. நேரம் வர்றாங்க, ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்படி உணர்த்தப்பட்ட ஒரு மனுஷனுடைய நிலையை தான் இது குறிக்கிறது. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அப்படி உணர்த்தப்பட்ட போது எனக்குள்ள 2 ஆள் இருக்கிற மாதிரி இருக்கின்றார். there is a duality. 2 சுவாபங்கள் எனக்குள்ளாக இருக்கிறது போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒன்னு நியாயப்பிரமாணத்தை விரும்புது. ஒரு சைடு தனக்குள்ள இருக்கிற ஒரு பக்கம் நியாயப்பிரமாணத்தை விரும்புகிறது, கர்த்தருடைய வார்த்தையை விரும்புகிறது, கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறது. இன்னொரு பக்கம் நேர்மாறா இருக்குது. இது எதை வெறுக்குதோ அதை வந்து அது செய்கிறது என்று சொல்லுகிறார். இந்த டுவாலிட்டி, இந்த 2 நேச்சர், இந்த 2 விதமான சுவாபங்கள் எனக்குள்ள இருக்கிறத காண்கிறேன்றார். ஒன்னு வந்து நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய வேண்டும் என்ற விருப்பம், கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற விருப்பம். இன்னொரு பக்கம் போனா நான் வெறுக்கிறத செய்ய வைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத சுவாபம் இன்னொரு பக்கம் எனக்குள்ள இருக்கிறது என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆவியானவருடைய கிரியை ஏற்படும் போதுதான் அப்படி ஒரு நிலை ஏற்படும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால, அதாவது ஆவியானவருடைய கிரியே அவனுக்குள்ள இல்லைன்னு சொன்னா அந்த 2 சுவாபம் அவனுக்குள்ள இருக்கிறது அவன் உணர போறதில்லை. உலகத்துல இருக்கிற மனுஷன் பாவத்தை பற்றி உணர்த்தப்படாத ஒரு மனுஷன், ஆவியானவருடைய கிரியை அவனுக்குள்ள இல்லைன்னா அவன் வந்து இல்லைங்க நான் நல்லா இருக்கணும் தான் முயற்சி பண்றேன், கர்த்தருடைய கற்பனை எல்லாம் நல்லது, கர்த்தருடைய வார்த்தை நல்லது, அதன்படி நடக்கணும், கர்த்தருக்காக வாழணும் தான் நான் முயற்சி பண்றானா முடியாம இருக்குன்னு சொல்ல மாட்டான். அவன் என்ன சொல்றான்? அவனுக்கு உள்ள மனசாட்சி குத்துது. குத்துனா கூட
அவன் எப்படியாவது போய் பாவம் செய்ய வேணும் தான் பார்க்கறான். பாவத்தை தான் விரும்புறான். விரும்புறதை தான் செய்யறதை விரும்புறான். விரும்புறதை செய்யறதை விரும்புகிறவன் தான் பாவி. ஆவியானவர் உணர்த்தப்படாதவன். ஆவியானுடைய கிரியை அவனுக்குள்ள இல்ல. அப்படிதான் நாம எல்லாம் இருந்தோம். விரும்புறதை செய்தோம், செய்யறத விரும்புறோம். பாவத்தை ஒண்ணு வெறுக்கல. நாம பாவத்தை வெறுக்கிற ஒரு நிலை வருகிறது. அது எப்போ? ஆவியானவரால் உணர்த்தப்படும் போது அந்த நிலை வருகிறது. ஐயோ, அது பாவம், நான் செய்யறது தப்பு, நான் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று அந்த நிலை வரும்போது அது சும்மா வரல. ஆவியானுடைய கிரியையினாலே அந்த நிலை வருகிறது. ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்து அவனுக்கு அந்த வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறார். அப்பொழுதுதான் அந்த நிலைமை அந்த மனுஷனுக்குள்ள வருகிறது. அப்ப விரும்புறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்னவாம்? ஏன் இப்படி பாவம் செய்யறாராம்? ஏன் விரும்புறதை செய்ய முடியலையா? சொல்றார், எனக்குள்ள இருக்கிற பாவம் என்று சொல்லுகிறார். உள்ளே வாசமாயிருக்கும் பாவம். வாசமாயிருக்கும் பாவம். எல்லாரும் சொல்லுவோம் வாசமாயிருக்கும். வாசமாயிருக்கும்னா குடிகொண்டிருக்கும், உள்ளே தங்கிட்டு இருக்குது பாவம். பாவத்தை குறித்து ரெண்டு பெரிய காரியங்களை இங்க சொல்லுகிறார். ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இது. பாவத்தை குறித்து இதை விட ஒரு மேலான காரியம் இந்த வேதத்தில் எங்குமே சொல்லப்படவில்லை. பாவத்தை குறித்து மிகப்பெரிய கருத்து. இதை புரிந்து கொண்டால் மனுஷனுடைய பாவ நிலை நமக்கு நன்றாக புரியும். விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு மனுஷன் பாவத்தில் வாழும்போது எந்த நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு காரியம் நமக்கு புரிய வேண்டும். அது எப்ப புரிய போகுது? இந்த வசனம் புரியும் போதுதான். எனக்குள் வாசமாயிருக்கிற பாவம் அப்படின்னு சொன்னா என்ன? ஒன்று, பாவம் மனுஷனுக்குள்ள குடிகொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ரெண்டு காரியம் சொல்றார். பாவத்தை ரெண்டு காரியம் அதுல இருந்து விளங்குகிறது. எனக்குள் வாசமா இருக்கிற பாவம் என்று சொல்லும் போது, ஒன்று, பாவம் நமக்குள்ள குடிகொண்டிருக்கிறது. அதாவது அநேகம் பேர் மனுஷரை குறித்து இப்படி எண்ணுகிறார்கள். எப்படி எண்ணுகிறார்கள் என்று சொன்னா, மனுஷன் பாவம் அவனுக்குள்ள இல்ல, அவன் நியூட்ரலா இருக்கிறான். மனுஷன் பாவம் வெளியிலிருந்து அவ்வப்போது அவனை சோதிக்கிறது. அவனுக்கு உள்ள இருந்து அவன் ஆட்டி படைத்துக் கொண்டு இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க? மனுஷன் நியூட்ரலா வாழ்ந்துட்டு இருக்கிறான், பாவம் அவனுக்கு உள்ள இருந்து கொண்டு அவன் ஆண்டு கொண்டு அப்படிலாம் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. வெளியே இருந்து கொண்டு பாவம் அவ்வப்போது அவனை விசிட் பண்ணி, அவனை சந்திச்சு, அவனை சோதித்து எப்படியாவது பாவத்துக்குள்ள ஆக்குறது. ஒரு சீசன் சில நேரத்தில் அப்படி பண்ணுது, அப்புறம் போயிடுது, அப்புறம் திருப்பி வருது, எப்பாவது சந்திக்குது. சிலரை சந்திக்குது, சிலரை விட்டுடுது. ஆகையால் மனுஷன் சொன்னா அவன் ஒண்ணு அவனுக்குள்ள பாவம் குடி கொண்டிருக்குது, அவன் பாவம் ஆளுதுன்னு கிடையாது என்று நினைக்கிறார்கள். தவறு. இன்னும் சிலர் நினைக்கிறார்கள் பாவம் என்கிறது sin is something that we acquire over a period of time. பாவ சுவாபம் என்பது பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமா செய்து அப்புறம் ரொம்ப பாவ சுவாபம் நமக்குள்ள பெருகி அந்த பாவ சுவாபத்தை அடைகிறோம். எப்படி அடைகிறோம்? நம்ம பாவம் செய்ய அதிகமா செய்ய பாவம் இன்னும் நமக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த பாவ சுவாபம் நமக்குள்ள வந்து விடுகிறது என்று நினைக்கிறார்கள். தவறு. ரெண்டு கருத்தும் தவறு. ஒன்னு என்ன? மனுஷன் பாவம் இல்லாததான் இருக்கிறான், வெளியிருந்துதான் பாவம் அவன் அவ்வப்போது சந்திக்குது. சிலரை தொடுது, சிலரை சோதிக்குது, சிலரை பிடிக்குது, சிலரை பிடிக்கிறது இல்ல. ஆகையால் சிலர்லாம் பாவம் இல்லாம இருக்கிறாங்க, சிலர் தான் பாவத்தினால தாக்கப்பட்டு அதனுடைய ஆளுகைக்குள்ளா இருக்கிறார்கள் நினைக்கிறாங்க. தவறு. பாவம் எல்லா மனுஷனுக்குள்ளாகவும் குடிகொண்டிருக்கிறது என்கிற சத்தியத்தை அப்போஸ்தலன் பவுல் போதிக்கிறார். குடிகொண்டிருக்கிறது, உள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. இன்னொரு கருத்தும் தவறு. அது என்ன? பாவம் என்கிறது ஏதோ செய்ய அதிகரிச்சு அதன் பிறகு அந்த சுவாபம் மனுஷனை பிடித்துக் கொள்ளுகிறது நினைக்கிறாங்க. கிடையாது. பாவம் செய்கிறதுனால நீங்கள் பாவி ஆகிறது இல்ல, பாவியா இருக்கிறதுனாலதான் பாவம் செய்கிறோம். மாம்பழம் காய்க்கிறதுனால, மாங்காய் காய்க்கிறதுனால செடி மாமரம் ஆகிறது இல்ல, மாமரமா இருக்கிறதுனால தான் மாங்காய் காய்க்குது. நல்லா தானங்க இருந்தாரு, அவர் நல்லவராச்சே. இந்த பாவம் பாருங்க, அவரை சோதிச்சு இப்ப பாவி ஆயிட்டார். கிடையாது. பாவம் எப்பவுமே அவருக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்குது. இது ஒன்னும் இப்படியே இவர் பாவத்தை கத்துக்கொண்டு பாவத்துல பெருகி இவர் பாவத்துல விழல. பாவம் அவருக்குள்ளாக வாசம் பண்ணுகிற சக்தி. இதைத்தான் வேதவசனம் போதிக்கிறது. பாவத்தை குறித்து இதை விட பெரிய உபதேசம் எங்கேயும் கிடையாது. உள்ள வாசம் பண்ற சக்தி மனுஷனை பிடிச்சுக்கிட்டு இருக்குது. உள்ள எப்ப பிடிச்சது? கொஞ்சம் கொஞ்சமா மனுஷன் வளர பாவம் செய்ய அவனை அப்படியே கவி பிடிச்சுக்கிச்சு.
அவன் கொஞ்சம் சிகரெட் குடிக்க, கொஞ்சம் இதை பண்ண, கொஞ்சம் அதை பண்ண, அப்படியே அவனை பிடிச்சிருச்சு கிடையாது. அவன் ஏன் இதெல்லாம் பண்றான்னா ஏற்கனவே பாவியா இருக்கிறனால தான் அதை பண்றான். பாவம் அவனுக்குள்ள எப்ப வந்தது? அவன் கத்துக்கொண்டு பாவ சுபாவத்தை பெறவில்லை, கற்றதின் மூலமாய் பெறவில்லை. அவன் பிறந்த போதே பாவத்திலே பிறந்தான் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பிறவியிலேயே பாருங்க, அது பெரிய சத்தியம். இது பாவத்தை குறித்து மனுஷனுக்கு வழங்குறது இல்ல. பாவத்தை குறித்த உபதேசம் சரியில்லைன்னா வேற எல்லாமே சரியா இருக்காது. பிறப்பிலேயே, கற்றதன் மூலமா அல்ல, பிறப்பிலேயே, பிறவியிலேயே, தாயின் கற்பத்திலேயே பாவத்திலே உருவாகி, துர்க்குணத்திலே உருவாகி பிறந்து அதன் சக்தியில் அகப்பட்டு அதிலே வாழுகிறோம் என்று வேத வசனம் போதிக்கிறது. இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் பாவத்திலே பிறக்கிறான், பாவத்திலே வாழுகிறான். பாவம் என்கிற சக்தி அவனுக்குள்ளே குடிகொண்டிருக்கிறது, அவனை ஆளுகை செய்கிறது, அவனை பிடித்துக் கொண்டிருக்கிறது. அது ஒரு தீய சக்தி, அவனை பிடித்து அது ஆண்டு கொண்டிருக்கிறது. இதுதான் முதலாவது காரியம் பாவத்தை குறித்து. இன்னொன்று, நான் செய்ய விரும்புகிறதை செய்யாம செய்ய வெறுக்கிறதை செய்கிறேன்னு சொல்லுகிறாரே, அதிலிருந்து பாவத்தை குறித்து என்ன விளங்குகிறது? Sin is a terrible power. இது உள்ள மனுஷனுக்கு பயங்கரமான சக்தி. இந்த பாவம் மனுஷனுடைய வில் பவரை காட்டிலும் அதிக வல்லமை உள்ளது. இருக்கிறீங்களா? சிலர்லாம் வில் பவர்லயே நல்லவராயிரம். நான் பாருங்க, எனக்கு வில் பவர் ரொம்ப அதிகங்க, என் வில் பவர் யாருக்கும் தெரியாது, என் வில் பவர் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், என் வில் பவர்லயே நான் செய்து காமிச்சிடறேன் ஆக்கும், என் வில் பவர்லயே நான் பண்ணி காமிக்கிறேன் ஆக்கும். பாவத்துக்கிட்ட சேலஞ்ச் பண்ணாதீங்க, பாவத்துக்கிட்ட உங்களுடைய வில் பவரை குறித்து பேசாதீங்க. பாவம் என்கிற இந்த கொடூர சக்தி நம்முடைய இந்த வில் பவர், மனுஷனுக்குள்ளாக இருக்கிற அந்த வில் பவரை காட்டிலும் அதிகமான பவர், வல்லமை வாய்ந்ததாய் அது இருக்கிறது என்பதை இங்கே போதிக்கிறது. ஒரு மனுஷன் விரும்புறான், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யணும், கற்பனையின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். அது அவனுடைய வில் பவர். பவுல் அப்போஸ்தலனுக்கு வில் பவர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நியாய பிரமாணத்தை எல்லாம் படிச்சு கரைச்சு குடிச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு கரெக்டா வாழணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்ந்து, இதை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதுதான், இதை செய்யலாம்னா செய்யலாம் தான், அப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன் பரிசேயன். நியாய பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன்றாரு. அவ்வளவு கரெக்டான ஆசாமி. வில் பவர் இல்லைன்னு நினைக்காதீங்க. அந்த அவ்வளவு பெரிய வில் பவர் வாய்ந்தவர் சொல்றாரு, இப்பதான் எனக்கு விளங்குது இந்த பாவத்தினுடைய சக்தி. நான் ஏன் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை வெறுக்கிறதை ஏன் செய்யறேன்னா, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவத்து நிமித்தமா தான் எனக்குள்ள பாவம் என்கிற சக்தி கூடிக்கொண்டிருக்கிறது. அது ஏதோ கற்று வந்த சக்தி அல்ல, எனக்குள்ள பிறவியிலே இருந்த சக்தி. அது எனக்குள்ள அது குடிகொண்டிருக்கிறது. அந்த சக்தி நிமித்தமாக தான் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். நானு என்னுடைய வில் பவர்லாம் இந்த பாவ சக்திக்கு முன்பாக நிற்க மாட்டேங்கிறது, தாக்கி பிடிக்க மாட்டேங்கிறது. என்னுடைய வில் பவர் போதவில்லை. My willpower is not enough to overcome the power of sin that is resident in me. எனக்குள்ளாக வாசம் செய்கிற பாவத்தை மேற்கொள்வதற்கு என்னுடைய வில் பவர் போதவில்லையே. தேவனுடைய கற்பனையின்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனா என்னுடைய வில் பவருக்கு எதிராக அந்த பாவம் என்கிற சக்தி வந்து என்னை மேற்கொண்டு நான் வெறுக்கிறதை செய்ய வைக்கிறதே என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு அதுதான் பாவம் என்கிற சக்தி, பாவத்தை குறித்த வெளிப்பாடு. அது சரி, வில் பவரை விட பெரிய சக்தின்னு சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்றேன். எவ்வளவு பெரிய சக்தி பாவம்! தேவனுடைய கற்பனைகள் நல்லது என்று ஒரு மனுஷனுக்கு ஆவியானவர் வெளிச்சம் போட்டு விளக்கி காண்பித்து அந்த வெளிப்பாட்டை கொடுத்து உணர்த்துறார் பாருங்க. உணர்த்திய பிறகும் கற்பனை நல்லது என்கிற கற்பனை குறித்த வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்குது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலேயே அந்த கற்பனை நல்லது என்கிற வெளிப்பாட்டை கிடைத்த பிறகும் கூட கிடைத்த மனுஷனையே அது மேற்கொள்ளுகிறது. அவ்வளவு பெரிய சக்தி அது. கற்பனை நல்லது, இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா கற்பனை நல்லதுங்கிற வெளிப்பாடு கிடைச்சிட்டா போதாது. அதனால சரி, அவருக்கு வெளிப்பாடு கிடைச்சிருச்சு, இப்ப கற்பனை நல்லதுன்னு கண்டுகிட்டாரு, ஆவியானவருக்குள்ள கிரியை செய்யறாரு, இப்ப கற்பனை நல்லதுன்னு காமிச்சிட்டாரு, அதனால இனிமே அவர் ஓகே சரியாயிடுவாரு, இனிமே கற்பனையின்படி செய்திருவாருன்னு கிடையாது. கற்பனை நல்லதுன்னு தெரிந்து கொண்ட பிறகும், அந்த அறிவு வந்த பிறகும்
அந்த வெளிச்சம் வந்த பிறகும் பாவம் என்கிற சக்தி வெறுக்கிறதை செய்ய வைக்கிறது. அவ்வளவு பெரிய சக்தி அது பாவம் என்கிற சக்தி. நியாயப்பிரமாணம் என்றால் என்ன என்று அறியாமல் இருந்தார் அப்போஸ்தலனாகிய பவுல். கற்று எல்லாம் தேர்னவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் நினைச்சாரு இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் தான் நியாயப்பிரமாணம். 10வது கற்பனை அவருக்கு வழங்கல. அதனாலதான் 7ஆம் அதிகாரத்தில் 10வது கற்பனை குறிப்பிடுகிறார் முந்தி வர்ற வசனங்கள்ல. அந்த கற்பனையின் மூலமா தான் கற்பனையினுடைய ஆவிக்குரிய தன்மையை புரிந்து கொண்டார். ஓஹோ, கற்பனை என்று சொன்னால் இதை செய்யக்கூடாது, அதை செய்யணும், அப்படி அல்ல. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கிடையாது. தேவனுடைய கற்பனை வெளிப்புறமான செய்கைகளை வைத்து கற்பனைகள் அல்ல, உள்ளான எண்ணம், உள்ளான ஆசைகள், உள்ளான விருப்பங்கள், இவைகளை வைத்துதான் கற்பனை. கொலை செய்தேன்றதுனால நான் கற்பனையின்படி நான் தவறிட்டேன் அர்த்தம் இல்ல. கொலை செய்யாததுனால நான் கற்பனையின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன் என்று அர்த்தம் கிடையாது. உள்ளத்துல கொலை செய்ய வேண்டும் என்கிற அந்த வெறுப்பு, அந்த தீய எண்ணம் எனக்குள்ள இருக்கும் என்றால் நான் பாவி என்கிறத அவர் உணர்கிறார். கற்பனையினுடைய ஆவிக்குரிய தன்மையை உணர்றார். அது வெறும் இதை செய்யக்கூடாது, அதை செய்யணும்ன்றதல்ல. அது ஆவிக்குரிய தன்மை வாய்ந்தது. அது உள்ளத்தில் இருக்கிற காரியத்தை குறித்தது. கற்பனை செய்கையை குறித்தல்ல, உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுறத கற்பனை என்கிறத புரிந்து கொண்டார். அந்த வெளிச்சம் வந்த பிறகும், கற்பனையின் ஆவிக்குரிய தன்மை அவர் புரிந்து கொண்ட பிறகும் கூட, புரிந்து கொண்ட மனுஷனை கூட இந்த பாவம் என்கிற சக்தி தாக்கி அவனை ஆட்கொண்டு அவனை மேற்கொள்ளுகிறது. கற்பனை சரின்னு வெளிச்சம் கிடைச்சிருச்சு, புரிஞ்சுக்கிச்சு, கற்பனையுடைய ஆவிக்குரிய தன்மை புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த கற்பனைப்படி செய்ய முடியாமல் வெறுக்கிறது ஏவன் செய்கிறான். அவ்வளவு தீய கொடூரமான பயங்கரமான சக்தி அது. வேதத்திலேயே பாவத்தை குறித்து இதை விட ஒரு மேலான உபதேசம் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பாவம் மனுஷனுக்குள்ள குடிகொண்டிருக்கிறது. பாவம் மனுஷனுக்குள்ள குடிகொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு உலகத்தில் பிரச்சனை. மனுஷனுடைய பிரச்சனை இன்றைக்கு நாம நினைச்சுக்கிறோம், அவனுக்கு சந்தோஷம் இல்லைங்க, அவனுக்கு சமாதானம் இல்லைங்க, அவனுக்கு சுகம் இல்லைங்க, அவனுக்கு வேலை இல்லை பாருங்க, அவனுக்கு பணம் இல்லை பாருங்க, அவனுக்கு வீடு இல்லை பாருங்க, அவனுக்கு அது இல்லை பாருங்க, படிப்பு இல்லை பாருங்க, அறிவு இல்லை பாருங்க. அது பிரச்சனை இல்லை. மனுஷனுடைய பிரச்சனை என்ன? இன்றைக்கு வேத வசனம் போதிக்கிறது. இன்றைக்கு ஏன் தீய காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது? வேதம் போதிக்கிறது. என்ன போதிக்கிறது? மனுஷனுக்குள்ள பாவம் என்கிற சக்தி அவனை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. அவனை ஆட்கொண்டிருக்கிறது. பாவம் என்கிற தீய சக்தி அவனை பிடித்துக் கொண்டிருக்கிறது. அவன் வெறுக்கிறது தான் செய்யறான். ஜனங்க உணர்றது இல்லை. ஜனங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இந்த ஆள் ரொம்ப மோசம், அந்த ஆள் ரொம்ப மோசம், இவருக்கு இந்த கெட்ட பழக்கம் கிடையாது. எல்லா மனுஷருக்குள்ளும் பாவம் என்கிற சக்தி அவனை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது இங்கிலாந்தில் ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ஏன் தேவன் யுத்தங்களை அனுமதிக்கிறார்? Why does God allow war என்கிற தலைப்பில் ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். பிரசங்கம் பண்ணிட்டு ஏன் யுத்தம் அனுமதிக்கப்படுறதுன்னு பல காரணங்களை சொல்லிட்டு கடைசியில சொன்னாராம், யுத்தத்தின் போது ஹிட்லர் எவ்வளவு பொல்லாதவன் நீங்க எல்லாம் சொல்றீங்க, இவனை விடக்கூடாது, இவனை ஒழிச்சு கட்டணும், பிசாசின் உருவமா மறு உருவமா இருக்கிறானே இவன் ஹிட்லர், இவ்வளவு பேரை கொலை செய்யறானே, அநியாயமா நடந்து கொள்றானே, எவ்வளவு மோசமானவன் என்று சொல்லுகிறீர்கள். உண்மைதான். ஆனால் உங்களுக்குள்ளேயும் அந்த ஹிட்லருக்குள்ள இருக்கிற அதே சக்தி உங்களுக்குள்ளேயும் ஒவ்வொருக்குள்ளேயும் இருக்கிறது என்று சொன்னார் அந்த பிரசங்கியார். இருக்கிறீங்களா? இதை வெளிப்படுத்துறதுக்காக தான் சில நேரத்தில் யுத்தங்கள் அனுமதிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். மனுஷன் பாவி என்கிறதை உணர்வதற்காக தன்னை சுற்றியுள்ள உலகத்தை பார்த்து அதில் நடக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்களை கண்டு, யுத்தங்களை கூட கண்டு, பல பொல்லாத மனிதர்களை கண்டு அவன் பொல்லாதவன் என்ற முடிவுக்கு வந்தா பத்தாது. இந்த சக்தி தான் எல்லா மனுஷனையும் ஆட்கொண்டிருக்கிறது. எல்லாருமே ஒரு ஹிட்லர் தான். ஹலோ, இன்னும் அதை வெளிக்காட்டுற ஒரு நிலைக்கு வரல, அவ்வளவுதான். அவனுக்கு இருக்கிற அந்த இதெல்லாம் கொடுத்தா, பொசிஷன்லாம் கொடுத்தா நம்மள சிலரும் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. இந்தியாவில் 10 ஹிட்லர் 20 ஹிட்லர் உருவாகுவாங்க. ஏனென்றால் எல்லாருக்குள்ளுமே அந்த பொட்டன்ஷியல் இருக்கிறது. அந்த பாவம் என்கிற சக்தி ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. அதனாலதான் இந்த உலகத்தில் அக்கிரமம் நடக்கிறது.
அதனால்தான் மனுஷர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள். பலரை குறித்து இன்றைக்கு இந்த இன்டர்நெட் ஒன்று வந்திருக்குது. கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட் மூலமா பல இடத்துல தொடர்பு கொள்கிறோம் இல்லையா? அதுல ஒரு செய்தி நம்ம எல்லாருக்கும் அனுப்பலாம். கம்ப்யூட்டர் வச்சிருக்கவங்க, இன்டர்நெட் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் அனுப்பலாம். ஏதாவது ஒரு செய்தி எது வேணாலும் சொல்லலாம். அதுல ஒரு யாரோ ஒருத்தர் செய்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த செய்தியினுடைய தலைப்பு பிட்ரேய்டு. எல்லாருக்கும் 5000 பேருக்கு இருக்குது அந்த கனெக்ஷன். எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கிறாங்க செய்தி. பிட்ரேய்டு. பிட்ரேய்டுனா ஏமாற்றப்பட்டவள். அந்த செய்தியில சொல்றாங்க, இந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த யாராவது ஒரு வாலிபனை உங்களுக்கு தெரியுமா? அந்த வாலிபன் அதே ஜாதியை செய்த ஒரு டாக்டர் பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறாரா? அப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமானால் என்னிடத்தில் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். அவரை குறித்து ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. 5000 பேருக்கு போயிருக்குது. அவரை குறித்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, அவர் ஏமாத்திட்டார். என்னமோ நடந்திருக்கு இவங்களுக்கு நடுவுல, 2 பேருக்கு மத்தியில ஏதோ நடந்திருக்கு. ஏதோ உறவுல ஏமாற்றம் ஏற்பட்டது. இதை போய் 5000 பேருக்கு பரப்பி சொல்லிட்டு இருக்காங்க. அதை வாஸ்த உடனே எனக்கு சுவிசேஷத்தை தான் சொல்லணும் போல இருக்குது இதுக்குன்னு. ஏன்னா விளங்கல, இந்த மனுஷன் அப்படி செய்துட்டான், இவன் இப்படி ஏமாத்திட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான். மனுஷர்களுக்கு இன்னைக்கு விளங்கல ஏன் மனுஷன் அப்படி பண்றான்னு. ஒவ்வொரு மனுஷரும் அப்படி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, அப்படி பண்ணக்கூடிய ஆற்றல் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்குது. அது என்ன? பாவம் என்கிற சக்தி அவனை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறனால தான் அப்படி பண்றான். அந்த பாவம் என்கிற சக்தி அவன் வெறுக்கிறதை செய்ய வைக்கிறது. பாவம் மனுஷனுக்குள்ள குடி கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் பாருங்க, கற்பனை நல்லதுன்னு விளங்கிட்ட பிறகு கூட அவனை பாவம் செய்ய வைக்குது. பாவம் விளங்கிட்டா பத்தாது. ஆகையால் தான் இந்த மாரல் டீச்சிங்ஸ் எல்லாம் பாருங்க, மாரல் டீச்சிங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு உதவுகிறது தான், இல்லைன்னு சொல்லல. மாரல் டீச்சிங்கை கொடுக்கும்போது இந்த தவறான காரியங்களை செய்கிறதன் மூலமா ஏற்படுகிற விளைவுகளை குறித்து சொல்லுகிறோம். கொஞ்சம் பயந்த ஆள்லாம் கொஞ்சம் செய்யாம இருப்பாங்க அந்த தவறுகள் எல்லாம். அவ்வளவுதான் மாரல் டீச்சிங். ஆனா மாரல் டீச்சிங் வந்து ஒரு மனுஷனை பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்க முடியாது. ஆகையால் தான் சபைக்குள்ள நிறைய மாரல் பீப்புளே இருப்பாங்க, கொஞ்சம் யோகியமான ஆட்களே இருப்பாங்க. அவர்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க, நான் கொஞ்சம் மற்றவன் செய்யறதெல்லாம் செய்யாம இருக்கிறேன், குடிக்காம இருக்கிறேன், அதை பண்ணாம இருக்கிறேன், இதை பண்ணாம இருக்கிறேன், ஆகையால் நான் நல்லவன், எனக்கு ஒன்னும் ரட்சிப்பு தேவையில்லை, எனக்கு ஒன்னும் விடுதலை தேவையில்லை, எனக்கு ஒன்னும் பெரிய ஒரு ரட்சிப்பு என்கிற விடுதலை எனக்கு தேவையில்லை என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் சபையில் இருக்கிறவங்க. இப்படி ஆயிரக்கணக்கான சபையில உலகம் முழுவதும் மனுஷர்கள் இருக்கிறாங்க, எனக்கு தேவையில்லைன்னு நினைச்சுக்கிட்டு. ஏன்னா வான போல நான் இல்ல, நான் குடிகாரனா, நான் போதை மருந்து எடுக்கிறேன்னா, நான் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படிங்கிறது அவர்களுடைய எண்ணம். இன்னும் நல்ல காரியங்களை போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அந்த போதனையை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படிதான் வாழணும், அப்படிதான் வாழணும், நல்ல காரியங்களின்படி, நல்ல நெறிகளின்படி நடக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் இருந்தால் கூட பாவத்தின் வல்லமையிலிருந்து அவர்களால் விடுபெற முடியாது. பாவம் அதெல்லாம் விட பெரிய வல்லமை. நம்ம மாரல் டீச்சிங் கொடுக்கலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படிதான் வாழணும், இந்த ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்கணும்னு போதிக்கலாம் மனுஷனுக்கு. ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற பாவத்தின் வல்லமை அவனை மேற்கொள்ளும். அது அவனுடைய வில் பவரோட பெரிய பவர். அது அவனுடைய அறிவு ஆற்றல் அவனுக்கு அந்த பாவத்தின் வல்லமைக்கு எதிராக உதவ போகிறது இல்லை, உதவ முடியாது. ஏதோ ஒரு சில காரியங்களை மனுஷன் அறிந்து வைத்திருக்கிறதுனால, சில காரியங்களை குறித்து வெளிச்சம் அவனுக்கு இருக்கிறதுனால பாவத்தின் வல்லமையிலிருந்து அவன் தப்புவான் என்ற அர்த்தம் கிடையாது. பாவம் அவ்வளவு கொடூரமானது, பாவம் அவனை ஆட்கொள்ளும். எவ்வளவு மாரல் டீச்சிங் பெற்றவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒழுக்க நெறிகளை கற்று அறிந்து அதை குறித்த வெளிச்சத்தை உடையவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒழுக்க நெறிகளிலே உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவனை பாவம் நிச்சயமாய் மேற்கொண்டே தீரும். ஏனென்றால் பாவம் அவ்வளவு பெரிய சக்தி. அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் போதிக்கப்பட வேண்டும் என்று கிடையாது. அவனுக்கு இன்னும் அறிவு தேவை. பாவம் செய்தா அப்படி ஆகும், இதை செய்தா அந்த நோய் வரும், இதை செய்தா இப்படி லங்ஸ் எல்லாம் அழிஞ்சு போகுமாக்கும், சிகரெட் குடிச்சா லங்ஸ் போயிடுமாக்கும், குடிச்சா லிவர் போயிடுமாக்கும், இப்படி அறிவு கொடுத்தா அவன் சரியாயிடுவான் என்றது தவறு. அவனுக்கு தேவை அறிவு கிடையாது. அநேகருக்கு அந்த அறிவு இருக்குது, அநேகருக்கு அந்த அறிவு இருக்குது.
அவனுக்கு தேவை அறிவு கிடையாது, அவனுக்கு தேவை விடுதலை. இந்த பாவம் என்கிற சக்தியிலிருந்து விடுதலை அவனுக்கு தேவை. விடுதலைக்கு பிறகுதான் அறிவு. முதல்ல விடுதலை தரணும், பிறகு அறிவை கொடுக்கணும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே போதிக்கிறார். இவருக்கு எல்லா அறிவும் இருக்குது. தேவனுடைய கற்பனை நல்லது என்கிற அறிவும் வந்துருச்சு. இப்ப வெளிச்சம் போட்டு காட்டியாச்சு. எல்லா அறிவும் வந்து பிரயோஜனம் இல்லைன்றார். எல்லாம் தெரியுது, எனக்கு விளங்குறது பிரச்சனை இல்லை, வல்லமை தான் இல்லைன்றார். செய்யறதுக்கு வல்லமை தான் இல்லை என்று சொல்லுகிறார். 18ஆம் வசனம் பார்ப்போம். அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய ஒரு பகுதியை பற்றி பேசுறார். என்னுடைய பர்சனாலிட்டியில நான் ஒன்றை காண்கிறேன் என்று சொல்றார். ஒரு பகுதியில கொஞ்சம் கூட there is no good in it, நன்மை வாசமா இல்ல. நன்மை செய்ய வேண்டிய விருப்பம் வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. இன்னொரு பக்கத்துல பார்க்க போனா நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. அப்ப பர்சனாலிட்டி ஸ்பிளிட் இன்டு டூ, ரெண்டா இருக்கு. ஒரு பக்கம் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம், அதாவது தேவனுடைய கற்பனை குறித்த அறிவு வந்துருச்சு, இப்படிதான் வாழ வேண்டும் என்ற அறிவு வந்துருச்சு. இன்னொரு பக்கம் பார்க்க போனா அதுல நன்மையே கிடையாது, செய்யவும் முடியல. என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை, ஆகையால் தான் நன்மை செய்ய முடியல என்றார். ஏன்? நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்குது, ஆனா அந்த விருப்பத்தை விட பெரிய சக்தி ஒன்று எனக்குள்ள இன்னும் இருக்குது என்றார். விருப்பம் இருந்த என்ன பிரயோஜனம், அறிவு இருந்த என்ன பிரயோஜனம், அதை குறித்த வெளிச்சம் இருந்த என்ன பிரயோஜனம், பிரயோஜனம் இல்லைன்றாரு. எனக்கு எல்லாம் தெரிஞ்சும் அறிவு இருந்தும் அதை செய்ய முடியவில்லை. ஏன்னா அதை விட பெரிய சக்தி என்னுடைய விருப்பம், வில், அதை விட பெரிய சக்தி எனக்குள்ள இருக்குது. அது என்ன? பாவம் என்கிற சக்தி. அதனாலதான் 19ஆம் வசனம், ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல், என் வில் பவர்ல விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். என் வில் பவருக்கு எதிராகவே, என் வில் பவர் படி செய்ய முடியாம விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாருங்க, எந்த ஒரு மனுஷனும் இப்படி நான் விரும்புறதை செய்ய முடியல, வெறுக்கிறது செய்கிறேன் நிலைக்கு வந்து விட்டான் என்றால் அவனுக்குள்ள ஆவிக்குரிய உணர்வு ஏற்பட்டு விட்டது என்ற அர்த்தம். அடுத்த ஸ்டெப் அவனுக்கு ரட்சிப்பு தான். இயேசு வண்டியில் அவன் நடத்தலாம். சபையில எவ்வளவு வருஷமா இருந்து இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை திட்டவட்டமாய் பெறாதவர்கள், அப்படிப்பட்ட நிலைக்கு வராதவர்கள், எந்த நிலைக்கு? இந்த உணர்த்தப்படுகிற நிலைக்கு, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிற என்ற நிலைக்கு வராதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவன் நினைச்சிருக்காங்க நான் ஓகேன்னு. அவர்களுக்குள்ள நான் வில் பவர்ல செய்ய முடியும், வில் பவர் எனக்கு அதிகமா இருக்குது, நான் நினைக்கிறதெல்லாம் செய்யறேன், விரும்புறதெல்லாம் செய்யறேன், வெறுக்கிறத நான் செய்யறது இல்லை அப்படிங்கிற நினைப்பு இருக்குது. அது வரைக்கும் அவர்களுக்குள்ள ரட்சிப்பு ஏற்படுகிற வாய்ப்பே கிடையாது. அந்த உணர்வு கிடையாது அவர்களுக்குள்ள. தாங்கள் பாவிகள் என்ற உணர்வு ஏற்படவில்லை. என்னைக்கு ஒரு மனுஷன் நான் விரும்புறேன் ஆனா செய்ய முடியலன்னு சொல்றானோ அவன் தான் பாவி என்கிறதை உணர்கிறான். ஆனால் இன்றைக்கு சபைகளிலே இன்றைக்கு ஏராளமான மக்கள் அந்த உணர்வே இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறார்கள். அந்த ஆவிக்குரிய உணர்வே ஏற்படல. தாம் பாவி என்கிற உணர்வு அவர்களுக்கு ஒருபோதும் ஏற்பட்டதே கிடையாது. ஆகையால் தான் அவர்கள் உண்மையான அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் ஏதோ பாரம்பரியமாய் சபைக்கு போகிறதும் வருவதுமாய் இருக்கிறார்கள். இன்னும் அந்த உணர்வே வரவே இல்லை. இன்னும் அந்த உணர்வு வந்து பிடிக்கல அவங்கள. அந்த உணர்வு பிடித்தாதான் ரட்சிப்பு உண்டாகும். ரட்சிப்பு வர்றதுக்கு முன்னால அந்த உணர்வு முதல்ல வரணும். பவுல் அப்போஸ்தலன் நீங்க என்ன சொல்லுகிறார் இந்த வேத பகுதியில 16 முதல் 20 வசனங்கள்ல? இப்பதான் பார்த்தோம், அதை விளக்கினோம். அதன் விளைவாக 3 காரியங்களை சொல்லலாம். ஒன்று, சிலர் வந்து இந்த வசனத்தை வார்த்து விட்டு நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற வாசமா இருக்கிற பாவமே அதை செய்கிறதுன்னு பவுல் சொல்றதுனால சிலர் சொல்றாங்க நான் செய்கிற பாவத்துக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு காரியத்தை சிலர் போதித்து விடுகிறார்கள். நான் இல்ல, எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்றாரு இல்லையா பவுல். அதை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுகிறார்கள் தவறாக, பாவம் செய்யறது நான் இல்ல, பாவம் செய்யறது எனக்குள்ள இருக்கிற பாவம், என் சரீரத்துல பாவம் இருக்குது, என் சரீரம் தான் செய்யுது, மாம்சத்திலே நன்மையானது ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு இல்ல. ஆகையால என் சரீரத்துல பாவம் குடிகொண்டிருக்கிறது, என் சரீரம் தான் பாவம் செய்யுதுன்னு சொல்றாங்க. ஒருத்தர் சொன்னாரு,
சரீரம் எப்படி இருந்தா என்னங்க, தடியா இருந்தா என்ன, ஒல்லியா இருந்தா எப்படி இருந்தா என்ன, எப்படி போனா என்ன, இதுல என்னத்தை போட்டா என்ன, என்னைக்கா ஒரு நாள் சாக போற சரீரம் தானே, பரவாயில்ல எப்படியோ போட்டோம். கிடையாது, அப்படி இல்லை. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த சரீரம் முக்கியம். இந்த சரீரத்துல நல்லா இருந்தாதான் ஆண்டவருக்கு நாம ஊழியம் செய்ய முடியும், ஆண்டவருக்காக வாழ முடியும் அந்த சரீரத்துல. அதே போல சிலர் சொல்றாங்க, இப்படி ஒரு உபதேசம் பழைய காலத்துல இருந்து வந்தது. என்ன உபதேசம் என்று சொன்னால், பாவம் வந்து நம்ம சரீரத்துல தான் செய்யறோம், நாம செய்யறது இல்ல பாவம், நம்முடைய சரீரம் தான் பாவம் செய்யுது. சரீரம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும், நாம பரலோகம் போயிடுவோம். ஆகையால் பரவாயில்ல, சரீரத்துல என்ன செய்தாலும் பரவாயில்ல, சரீரத்துல தானே பாவம் இருக்குது, சரீரத்துல என்ன வேணா செய்துக்கோ, அந்த சரீரம் இந்த பூமியோட அழிஞ்சு போக போகிறது, நாம பரலோகம் போக போகிறோம் அப்படின்னு போதிச்சாங்க. அப்படியே போதிச்சுக்கிட்டு இருந்து கடைசியில இயேசுவை பற்றி போதிக்கும் போது என்ன சொல்லிட்டாங்க, இயேசு ஏன் பாவமே செய்யலன்னா அவருக்கு சரீரமே கிடையாதுன்ட்டாங்க. அவர் ஆவி, அவருக்கு சரீரம் வந்து பாக்குறதுக்கு சரீரம் மாதிரி இருக்குது. பொல்லாத உபதேசம் அந்த காலத்துல. அதை பற்றி தான் யோவான் எழுதுகிறார் தன்னுடைய நிருபங்கள்ல. அதைத்தான் தாக்கி எழுதுகிறார். அது ரொம்ப பரவிக்கிட்டு இருந்தது. இப்படி ஆரம்பிச்சது, சரீரத்துல தான் பாவம் செய்யறோம், நாம பரலோகம் போயிடுவோம், சரீரத்துல பாவம் எப்படி வேணா செய்துக்கலாம், அது ஒண்ணும் நோ மேட்டர் அப்படிங்கிற மாதிரி போதிச்சாங்க. அப்புறம் இயேசுடைய சரீரத்தை பற்றி போதிச்சு, இயேசு எப்படி பாவம் செய்யாம இருக்கிறான்னு விளக்கும் போது, அவருக்கு பாருங்க சரீரம் இல்ல, அதனாலதான் பாவம் செய்யல அவரு, சரீரம் பாவம் அவருக்குள்ள குடி கொண்டு இல்ல, அவருக்குள்ள சரீரம் இல்ல, நம்ம பாக்குறது சரீரம் மாதிரி காட்சி அளிச்சது, ஆனா அவர் ஆவிதான், அவர் சரீரம் இல்லை என்று போதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த காலத்தில் அவ்வளவு பொல்லாத உபதேசம் அது. இன்றைக்கும் சிலர் இருக்கிறாங்க, தாங்க செய்யற பாவத்துக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி அவர்கள் இந்த வசனத்தை உபயோகப்படுத்தி, நான் அல்ல எனக்குள் வாசமாக இருக்கிற பாவம் தான் அப்படி செய்யறது என்ற வசனத்தை உபயோகப்படுத்தி நான் பொறுப்பு இல்லை என்கிறது சொல்லுகிறார்கள். கிடையாது, இந்த வசனத்தை அப்படி நான் உபயோகப்படுத்தவே கூடிய பவுல் அப்போஸ்தலன் அப்படி உபயோகப்படுத்தவில்லை. நான் செய்யற பாவத்துக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றார், நான் செய்யற பாவம் ஏன் செய்யறேன்னு எனக்கு வழங்குது, எனக்குள்ள பாவம் குடிகொண்டிருக்கிறது, நான் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலையாக வேண்டும், அந்த விதத்துல தான் அதை சொல்றாரு ஒழிய, எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவம் தான் பாவம் செய்து அதனால அதை எக்ஸ்கியூஸ் பண்ணீங்க பரவாயில்ல அது கடந்துட்டு போகுதுன்னு சொல்லல. அவர் எனக்குள்ள பாவம் இருக்குது, வெறுக்கிறத செய்யறேன், அந்த வெறுக்கிறத செய்யறது என்னத்தை காண்பிக்கிறது, எனக்குள்ள இருக்கிற பாவத்தை எடுத்து காண்பிக்கிறது, இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலையாக வேண்டும், என்னை விடுவிப்பவர் யார் என்று கதறுகிறார். அப்புறம் தான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் விடுதலை வருகிறது என்று. ஆகையால் தவறாக உபயோகப்படுத்தக்கூடாது. இரண்டாவது காரியம், பாவத்தினுடைய வல்லமையை குறித்து இந்த வசனம் தெளிவாக விளக்குகிறது. இந்த வல்லமை குடிகொண்டிருக்கிறது, இந்த வல்லமை பயங்கரமான வல்லமை, வில் பவரை காட்டிலும் வல்லமை, அதிகமான வல்லமை, கற்பனை நல்லதென்று அறிந்து கொண்டு அந்த வெளிச்சம் எல்லாம் பெற்ற பிறகும் கூட நம்ம வந்து தாக்கியது மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, அப்பேற்பட்ட பயங்கரமான வல்லமை. மூன்றாவது காரியம் என்ன இதுல போதிக்கப்படுகிற காரியம், நியாயப்பிரமாணம் நம்மை விடுதலை ஆக்க முடியாது. பாவத்திலிருந்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை விடுதலை ஆக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தை நம்ம இன்றைக்கெல்லாம் போதிக்கலாம், 10 கற்பனை எடுத்து போதிக்கலாம், மலை பிரசங்கத்தை எடுத்து போதிக்கலாம், தேவனுடைய வார்த்தை எடுத்து போதிக்கலாம். ரட்சிக்கப்படாத மனுஷனை நியாயப்பிரமாணம் நல்ல போதனைகள் ஒருபோதும் விடுதலை ஆக்க முடியாது. அவனுக்குள்ள இது சரி என்கிற அறிவு வெளிச்சம் வந்தாலும் கூட அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற சக்தி அவனுக்குள்ள வருகிறது இல்லை. அதுக்கு வேறொன்று தேவை, இயேசு தேவை, அதுக்கு இயேசுவின் மூலமா வரக்கூடிய ரட்சிப்பு தேவை அதற்கு. ஆகையால் பாருங்க, எதை முதல்ல போடணுமோ அதை முதல்ல போடணும். இன்றைக்கு நிறைய இடங்கள்ல உபதேசம் நடக்குது, கிறிஸ்தவ உபதேசம் சபைகள்ல இன்றைக்கு வேதத்தை வச்சு போதிக்கிறோம், மலை பிரசங்கத்தை வச்சு போதிக்கிறோம். போதிக்கும் போது அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்க, பரவாயில்ல இன்னைக்கு நல்லா இருந்துச்சு போதனை, நல்ல பாயிண்ட் எல்லாம் சொன்னாரு, இந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் நான் எழுதி வச்சு கரெக்டா அதன்படி செய்யறேன்ட்டு போறாங்க. செய்ய முடியாது இவங்களால, அந்த அறிவு இன்னும் வரல இவங்களுக்கு, உணர்வு இன்னும் வரல. அடுத்த வாரம் வர்றாங்க, அடுத்த வாரம் 10 கற்பனை, அதுக்கு அடுத்த வாரம் வர்றாங்க, அதுக்கு அடுத்த வாரம் 1 Corinthians 13 பற்றி போதனை, அதுக்கு அடுத்த வாரம் வர்றாங்க, அதுக்கு அடுத்த வாரம் இன்னொன்னு பற்றி போதனை, இப்படியே போதனைகளா கொடுத்திருக்காங்க. ஆனா ஜனங்க ரட்சிக்கவே படவில்லை, இன்னும் ரட்சிப்பே உண்டாகல. ஆனா போதனை பற்றி போதனை, போதனைக்கு மேல போதனை, நிறைய அறிவு இருக்குது அவங்களுக்கு தெரியும். 1 Corinthians 13 அன்பை பற்றி சொல்லி இருக்குது, எபேசியர் 5 குடும்பத்தை பற்றி சொல்லி இருக்குது, எல்லாம் விளக்கி சொல்லுவாங்க. அவங்க அதிகாரமா சொல்லுவாங்க. 91 சங்கீதம் தெரியும், 23 சங்கீதம் தெரியும், 1 சங்கீதம் தெரியும், எல்லாம் தெரியும். எங்கெங்க முக்கியமான வேத பகுதியில் இருக்கு அல்லது ரிலிஜியஸ் பீப்புள், ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாத மக்கள் வேத அறிவு பெற்றிருக்கிறார்கள்.
வேதத்தை குறித்து அங்கேயும் இங்கேயும் எல்லாம் தெரியும், சில போதனைகள்லாம் தெரியும், சில பாயிண்ட்லாம் எழுதி வச்சிருக்காங்க, சில விளக்கங்கள்லாம் தெரியும், சில வெளிச்சங்கள்லாம் அவங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை கிடையாது. வெளிச்சம் கிடைச்சதுனால விடுதலை கிடையாது. இயேசுவின் வல்லமையினாலே விடுதலை, சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே விடுதலை. அந்த விடுதலை கிடைச்ச பிறகு, ரட்சிப்பின் மூலமாக அந்த விடுதலை பெற்ற பிறகு இதை போதித்தால் விரும்புகிறதை செய்கிற நிலையில அந்த மனுஷன் இருக்கிறான். அப்ப போதிக்கும் போது எடுத்துட்டு போய் அதன்படி செய்ய முடியும். இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்படாத மக்களை வச்சுக்கிட்டு be not hearers only but be ye doers also, கேட்கிறவர்களாய் மட்டும் இல்லாமல் செய்கிறவர்களாய் இருங்கள் போச்சா என்ன பண்ணுறாங்க? செய்ய முடியாது. செய்ய முடியாம தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னத்தை போதிக்கணும்? இயேசுவின் மூலமாய் வரக்கூடிய விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை எப்படி வருது? இயேசு சிலுவையிலே செய்த தியாகத்தின் மூலமாக, அங்கே சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக அதை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த ரத்தத்தினால் கழுவப்படும் போது நம்முடைய பாவங்கள் அற நாம் கழுவப்படுகிறோம். பாவத்தின் வல்லமை முறிக்கப்படுகிறது. தேவனுடைய குடும்பத்தில் நாம் வந்து சேருகிறோம். அந்த கொடூரமான வல்லமை, நம்மை பாவம் செய்ய வைக்கிற வல்லமை இனி வல்லமை அற்றதாக மாறுகிறது நம்முடைய வாழ்க்கையில. ஏன்? அதை விட ஒரே ஒரு வல்லமை தான் பெரிய வல்லமை. அது என்ன? தேவனுடைய வல்லமை. பாவம் என்கிற வல்லமை தேவனுடைய வல்லமைக்கு அடுத்தபடியா இரண்டாவது பிகஸ்ட் பவர். அதுதான் இந்த பெரிய வல்லமை நம்ம ஆட்கொண்டு கொண்டிருந்தது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே தேவனுடைய வல்லமை நமக்குள்ள வந்து நம்மை ஆட்கொள்ளுகிறது. அப்ப அந்த பாவத்தின் வல்லமையை அது மேற்கொள்ளுகிறது. தேவனுடைய வல்லமை நமக்குள்ள வந்து இருக்கும்போது பாவத்தின் வல்லமை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை நமக்கு கிடைத்து விடுகிறது. அப்பொழுது என்னமா மாறுகிறோம்? அப்ப நாம் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாதே செய்கிறேன் இல்ல, விரும்புகிறதை செய்கிறவர்களாய் மாறுகிறோம். நமக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்கிறார். நமக்குள்ளே வாசம் செய்து நம்மை பலப்படுத்துகிறார். நமக்குள்ளே வாசம் செய்து கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யக்கூடிய ஆற்றலை நமக்கு கொடுக்கிறார். நமக்குள்ளே வாசம் செய்து அதை சாத்தியமாக்குகிறார். முடியலன்னு சொல்லிட்டு இருக்க போறதில்லை, முடியும் என்கிற நிலைக்கு நாம் வருகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் தலைவணங்கி ஒரு நிமிஷம் கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்போம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். இந்த காலை வேளையிலே சத்தியத்தை நாம் கேட்டோம். பாருங்க, சத்தியத்தை கேட்டுட்டு ஏதோ அறிவு கிடைச்ச உடனே அப்படியே போயிடக்கூடாது. எனக்கு சில விளக்கங்கள்லாம் கிடைச்சது, ஏதோ சில காரியங்கள்லாம் கத்துக்கிறேன், அப்படி கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்களா? ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருந்தா அதை குறித்து எந்த சந்தேகமும் இருக்காது. நிச்சயமா தெரியும். பெற்றிருக்கிறேன்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நிச்சயமா அது விளங்கும், தெரியும். நிச்சயமா அதை குறித்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் ஒருவேளை நான் ரட்சிப்பின் அனுபவத்தை இன்னும் பெறவில்லை, எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்பட்டதில்லை, எப்பவுமே நான் ஓகே தான் நினைச்சிட்டு இருந்தேன், எல்லாம் சரிதான், எனக்குள்ள ஒன்றும் குறைவில்லைன்னு தான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது எனக்கு புரிகிறது, பாவத்தின் வல்லமையிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று புரிகிறது. நான் விடுதலை பெற விரும்புகிறேன். பாவத்தின் வல்லமைன்னு சொன்னா நீங்க போய் பல பயங்கரமா பாவம் செய்யறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒருவேளை அப்படி பயங்கரமான காரியங்களை செய்யாதவர்களா கூட இருக்கலாம். ஆனா பாவம் என்கிற வல்லமை குடிகொண்டிருக்கிறது. அதுதான் அந்த தீய எண்ணங்களுக்கு காரணம். உள்ளே இருக்கிற எண்ணங்கள், இச்சைகள், பலவிதமான காரியங்கள் ஆட்கொள்ளுகிறத மனுஷனை, வெறுப்புகள், பலவிதமான தீய காரியங்கள் மனுஷனுடைய உள்ளத்தை ஆட்கொள்ளுகிறது. பாருங்க, வெளியே செய்ய ஒருவேளை இல்லாம இருக்கலாம், உள்ளத்துல இருக்குது. அது ஏன் இருக்குதுன்னு சொன்னால் பாவத்தின் நிமித்தமாக, பாவம் என்கிற வல்லமை நிமித்தமாக இருக்கிறது. இன்றைக்கு அதிலிருந்து விடுதலை பெறலாம். இப்பொழுது விடுதலை பெறலாம். அதிலிருந்து விடுதலை பெறதுக்கு போதனை இல்லை, அதிலிருந்து விடுதலை பெறதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எனக்காக மரித்தார், என் பாவங்களை சுமந்தார், ரத்தம் சிந்தினார், எனக்காக தண்டிக்கப்பட்டார். அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய ரத்தம் என்ற பாவங்களை கழுவுகிறது என்று சொல்லி ஏற்றுக்கொண்டால் இன்றைக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும். கண்களை மூடி நாம் நிற்போம். இயேசுவை இதுவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இதுவரை ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவர்கள் இங்க இருப்பீர்கள் என்றால் கைகளை உயர்த்தி காண்பீர்கள். உங்களுக்காக நான் இன்றைக்கு ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கு நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், இன்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், ரட்சிப்புக்குள்ளாக வர விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபிப்போம். சீக்கிரமா கையில் உயர்த்தி.
இன்னும் யாராவது இருக்கீங்களா? ரட்சிப்பின் அனுபவத்தை நான் பெற உயர்த்துங்க. சீக்கிரம் சீக்கிரம், பயப்பட வேணாம். இதுதான் வாழ்க்கையில சிறந்த ஒரு காரியம். உங்களுடைய வாழ்க்கையிலேயே இன்னும் நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறலன்னு சொல்றவங்க சீக்கிரமாய் கைகளை உயர்த்தி காண்பீங்க. கைகளை உயர்த்தினவர்கள் சீக்கிரமா முன்னுக்கு வாருங்க சொல்றேன். சீக்கிரமா முன்னுக்கு வாருங்க. முன்னுக்கு இங்க வாங்க. சீக்கிரமா ஓடி வாருங்க. இந்த வரிசையில் உட்காருங்க. தயவுசெய்து இந்த வரிசையில் உட்காருங்க. நான் ஜெபித்து முடித்த பிறகு எல்லாம் கலைந்து செல்வார்கள். ஆனால் நீங்க போக வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் நில்லுங்க. உங்களிடத்துல வந்து ஒருவர் உங்களை ஜெபத்தில் நடத்துவார். அதன் பிறகு உங்களிடத்துல ஒரு சில காரியத்தை சொல்லிவிட்டு பிறகு அனுப்புவாங்க. இந்த வரிசையில் இப்படி பார்த்துக்கோங்க. இங்கே உட்காந்து முன்னாடி உட்காந்து. இன்னும் வேற யாராவது இருக்கீங்களா? இங்க போயிடலாம். நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். காலை வேளையில தேவைகளோடு வந்திருக்கிறவர்கள், பலவிதமான பிரச்சனைகள், பாரங்கள், கவலைகள் வந்திருக்கிறவர்கள், ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தை தேவனுக்கு முன்பாக நாம் ஏறெடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை தேவைகளை சந்திப்பார். தேவைகளோடு வந்திருக்கிறவர்கள், ஜெப தேவைகளோடு வந்திருக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறேன். நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமா இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுத்தபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். நியாய பிரமாணம் நல்லது என்கிறது மட்டுமல்ல, பாவம் மனுஷனிலே குடிகொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் பாவத்திலே வாழுகிறான். அவனுக்குள்ளே பாவம் வாழுகிறது, அவனை ஆட்கொள்ளுகிறது, அவனை ஆட்டி படைக்கிறது. தீய சக்தி அது. வில்பவரை காட்டிலும் பெரிய சக்தி. அதிலிருந்து மீளுவதற்கு மனுஷனிடத்தில் வழியே கிடையாது. அதிலிருந்து எந்த மனுஷனும் தப்ப முடியாது. இயேசுவால் மட்டுமே ஒரு மனுஷனை அதிலிருந்து விடுவிக்க முடியும் என்கிற மாபெரும் சத்தியத்தை எங்களுக்கு கர்த்தாவே நீர் தெளிவுபடுத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசுவாசியும் ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து அந்த அறிவினால் நிரப்பப்படட்டும் கர்த்தாவே. இந்த உலகத்திலே அநேகரோடு சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கவர்களாய், அநேகருக்கு வல்லமையோடு உடைய வார்த்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாய், ரட்சிப்பை போதிக்கக்கூடியவர்களாய் வைத்திருக்க வேண்டுமே கர்த்தாவே. இந்த காலை வேளையில சத்தியம் கர்த்தாவே ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆட்கொள்ள வேண்டுமே, ஒவ்வொரு உள்ளத்திலையும் கிரியை செய்ய வேண்டுமே கர்த்தாவே. எங்களை எவ்வளவு பெரிய வல்லமையிலிருந்து நீர் விடுவித்திருக்கிறீர்கள் என்பதை நினைத்து எண்ணி பார்த்து ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பேற்பட்ட தீய சக்தி, கொடூரமான சக்தி, பாவம் செய்ய வைக்கிற சக்தி, வெறுக்கிறதை செய்ய வைக்கிற சக்தி, எங்களை ஆட்டி படைக்கிற சக்தியிலிருந்து எங்களை விடுவித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. விடுதலை ஆக்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இனி நாங்கள் பாவத்துக்கு அடிமை அல்ல, கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். பாவத்தின் செய்கைகளுக்கு அடிமை அல்ல, கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். பாவ ஜீவியத்துக்கு அடிமை அல்ல, கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். பாவத்தின் கனிகளை கொடுக்கிறவர்களா அல்ல, நீதியின் கனிகளை கொடுக்கிறவர்களா இருக்கு.